ஹை கைஸ், நம்ம தேடியில் பேட்டில் த்ரூ 7 அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 20ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஜியோயான் கிராண்ட் மாஸ்டர் கிட்ட எம்பரரை நான் அட்டாக் பண்ணும்போது அவருக்குள்ள இருந்தவனோட ரத்தம் இதில் பட்டுச்சு. அதுக்கப்புறமா தான் இந்த மார்க்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல கிராண்ட் மாஸ்டர் இந்த வெப்பன் சீல் ஆயிருக்கு, சோலால சேர்ந்தவங்களோட ரத்தம் பட்டாதான் இதை நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஜியோயான் அந்த மார்க்கை மட்டுமாவது எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கிராண்ட் மாஸ்டரும் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பவர் யூஸ் பண்ணி அந்த ரூலர் அப்படியே செக் பண்ணி பாக்குறாரு. அவரு டக்குன்னு இப்ப வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாரு. அந்த இடத்துல அவர் எதையோ பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அது என்னன்னு தெரியல, ஆனா அதை பார்த்த உடனே அவரு முகமே அப்படியே மாறி போயிடுது. நம்ம ஜியோயான் அவரை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க அவரும் இப்ப லைட்டா அப்படியே கண் முழிக்கிறாரு. இது சோலால சேர்ந்த ஒரு மேஜிக்கல் வெப்பன், சோல் டிஸ்ட்ராயர் ஒரு காலத்துல இதை யூஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோ இந்த மார்க் வந்ததுக்கு அப்புறமா தான் இதை ஹேண்டில் பண்றதுக்கு இன்னமும் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. நான் சொல்றதை கேளு, இனிமே நீ இதை யூஸ் பண்ணாத அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஜியோயான் அது கேட்கிற மாதிரியே தெரியல. அவரு பட்டுக்கும் அதை அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காரு. கிராண்ட் மாஸ்டர் டக்குன்னு சம கடுப்பாயிடுறாரு. நான் சொன்னது உன் காதுல உழுவலையா, அது யூஸ் பண்ணாதுன்னு சொன்னேன். அதை வச்சு அவன் பல பேரை கொண்டு இருக்கான். அதை தொடர்ந்து யூஸ் பண்ணினா நீயும் அவனை மாதிரி ஒரு மிருகமா மாறிடுவ அப்படின்னு அவர் சொல்ல ஜியோயான் அது கீழே போடுற மாதிரியே தெரியல. அதை எடுத்து அப்படியே அவர் சோல்டர்ல வச்சுக்கிட்டு ஒரு வெப்பன் ஒருத்தனை கொல்லுதுன்னா அது அந்த வெப்பனோட தப்பு இல்ல, அதை யூஸ் பண்ணவனோட தப்பு அப்படின்னு அவர் சொல்ல கிராண்ட் மாஸ்டர் அவர் மேல கோச்சிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோவும் அப்படியே ரிங்க விட்டு வெளியே வர நம்ம ஜியோ ஜூனர் தூங்க முடியாம அவங்க பெட்ல படுத்து அப்படியே உருண்டுட்டு இருக்காங்க. நீயே ஒன்னும் முழிச்சிட்டு இருக்க. நம்ம ஜியோ ஜூனர் இன்னைக்கு நடந்த பிரச்சனையால அவங்க கண்ணை முன்னாலே பேய் கனவா வந்து அவங்கள பயமுடுத்ததா சொல்றாங்க. அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம பக்கத்திலே இருக்கான் அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோயின் எம்பரர் உடம்புல இருந்து அவங்க கிளான் ட்ரெஸரியை எடுத்தால அதே மாதிரியான ஒரு ஏன்சியன் ட்ரெஸரி நம்ம கிளான் கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஜியோயானோ நான் அதை பத்தி என் அப்பா கிட்ட கேட்டிருக்கேன், ஆனா அவர் அதை பத்தி யார்கிட்டயுமே பேசக்கூடாதுன்னு சொன்னாரு. அதை பத்தி பேசணும்னா நம்மளே நம்ம சாவுக்கு சங்கு ஊதுற மாதிரியா அப்படின்னு அவர் சொல்ல அப்ப சரி நான் எதுவும் கேட்கல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அப்படியே அவங்க பக்கத்திலே உட்காந்துடுறாரு. சரி நல்ல புள்ளைய தூங்கு அப்படின்னு அவர் சொல்ல அவங்களும் டக்குன்னு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. ஜியோ ஜூனர் கொரட்ட சத்தம் மட்டும்தான் வருது. அவர் அப்படியே அவங்களுக்கு நல்லா போத்தி ஈத்தி விட்டுட்டு அவங்க பக்கத்திலே உட்காந்து அவங்களை அப்படியே கவனிச்சிட்டு இருக்க இப்போ நம்ம என்ன காட்டுறாங்க. அவங்க அப்பா அப்புறம் அவங்களோட 2 அங்கிள்ஸும் அவங்கள பார்க்க வராங்க. அவங்க அப்படியே அவங்க முன்னாடி மண்டியிட போக ஒரு நிமிஷம் நீங்க இனிமே இந்த மாதிரி பண்ண வேணாம், நின்னுட்டே எனக்கு மரியாதை செலுத்தினா போதும் அப்படின்னு அவங்க சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் வருப்பா அவனுங்க 2 பேரும் அப்படியே அவங்களுக்கு வணக்கம் வைக்கிறானுங்க. எம்பரர் இன்னும் 2-3 நாளா பதவி ஏத்துக்க போறாரு. நலன் கிளான் சார்பா அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணணும். எனக்கு இந்த விஷயத்துல பெருசா அனுபவம்லாம் இல்லாததுனால அப்பா நீங்களே முன்ன இருந்து இது எல்லாத்தையும் பாத்துக்கங்க. நான் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன், அதனால கிளானோட எல்லா பிரச்சனையும் என்கிட்ட கொண்டு வராதீங்க. சின்ன பிரச்சனையெல்லாம் நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கங்க. ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா மட்டும் என் கவனத்துக்கு கொண்டு வந்தா போதும். அப்பா பொண்ணு நீங்களே கிளான் பிரச்சனையெல்லாம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்க கிராண்ட் ஃபாதர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நம்ம கிளான்ல நிறைய பேர் இருந்தாலும் அவங்கள லீட் பண்றது என்னமோ ஒரு ஆள் தான். அப்புறம் போதும் நீ பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு இல்லையா வந்ததையே எங்களால தாங்கிக்க முடியல. நாங்க இதுக்கு மேலேயும் இங்க இருந்து அவமானப்பட முடியாது. நாங்க கிளானை விட்டு பிரிஞ்சு போறோம் அப்படின்னு அவனுங்க சொல்ல ஏன்றன் லைட்டா சிரிச்சுட்டு பதவியேற்பு விழாக்கு தேவையான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ண சொல்லி அவங்க அப்பாவையும் அங்கிருந்து அனுப்பி விட்டுட்டு 2 கேள்விதான். சோலால் கூட எப்ப நீங்க சேர்ந்தீங்க, அந்த பாய்சனை எப்படி கிளான்குள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அவனுங்க அப்படியே பதறி போயிடுறானுங்க. நீ என்ன சொல்ற, எங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லி அவனுங்க அப்படியே மலுப்ப ட்ரை பண்ண செக்டர் லீடர் இறந்து போயிருக்காரு. நாங்க இன்னமும் இந்த விஷயத்தை இன்வெஸ்டிகேட் பண்ணாம இருப்போம்னு நினைச்சீங்களா? உங்க சொந்த அப்பாவே கொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க அவனுங்க திரும்பவும் மலுப்ப ட்ரை பண்றாங்க. என் கடுப்பாய் அங்கிருந்து டேபிள்லாம் அப்படியே பறக்க விட்டுட்டு சொந்த குடும்பத்தையே சோலால் கூட சேர்ந்து பழி வாங்கறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவங்கள காலி பண்றதுக்காக அவனுங்க 2 பேரும் அப்படியே திருட்டுத்தனமா அவனுங்க பவர்ஸ் அப்படியே வேக்கப் பண்றானுங்க. தாத்தா அன்னைக்கே சொன்னாரு அவனுங்க லீடர் ஆகிற பிளான் ஃபெயிலியர் ஆன உடனே அவனுங்க கிளானை பிரிக்க ட்ரை பண்ணுவானுங்க. அது முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன கொல்ல ட்ரை பண்ணுவீங்கன்னு சொன்னாரு. அதுக்கு நான் கேட்டேன் அவங்க பண்ண தப்புக்காக செகண்ட் அங்கிளையும் தேர்ட் அங்கிளையும் நம்ம கொன்னுட்டோம்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லயும் நம்ம கொல்ற மாதிரி இருக்கும். அது நம்ம கிளானுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடாதா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு தாத்தா சொன்னாரு நீங்க பண்ண தப்ப மக்கள் முன்னாடி நீங்களே உங்க குய் எனர்ஜியை அழிச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை உயிரோட விட்டுற சொன்னாரு அப்படின்னு அவங்க சொல்ல கார்ட்ஸ்லாம் அப்படியே அவங்களை சுத்தி வளைச்சிடுறாங்க. செகண்ட் அங்கிள் ரொம்பவே பயந்து போயிடுறாரு. என் ஃபேமிலி என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணிடாத, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல
காட்ஸ் அவங்க மக்கள் கிட்ட உண்மையை ஒத்துக்கிறாங்களாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க குய் எனர்ஜியை அழிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. காட்ஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி அப்படியே அங்கிருந்து கூட்டு போக என்றேன் தாத்தா நீங்க நம்ம கிளான்குள்ள பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உங்க உயிரையே தியாகம் பண்ணிருக்கீங்க, நான் இப்போ உங்களுக்காக பழி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்ல அடுத்த கொஞ்ச நேரத்துல அவங்க அப்பா இப்ப அந்த இடத்துக்கு வராரு. என்றேன் சாரி கிளான் லீடர், உன் செகண்ட் அங்கிளும் தேர்ட் அங்கிளும் மக்கள் முன்னாடி அவங்க பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இருந்தும் நீ அவங்க குய் எனர்ஜி அழிக்க சொல்லிட்டியாம விஷயம் தெரிஞ்சு உன் செகண்ட் ஆண்டியும் தேர்ட் ஆண்டியும் அழுதுகிட்டே இருக்காங்க. உன் அங்கிள்ஸ் 2 பேரும் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டா அவங்க இனிமே கிளான் பக்கமே வர மாட்டேன்னு சொல்லி உங்ககிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க சொன்னாங்க. அதான் நான் இங்க வந்தேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவர் கேட்க அவங்களால இந்த நம்பவே முடியல. அப்பா அவங்க தாத்தாவை கொன்னு இருக்காங்க, இருந்தும் நீங்க எப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? நான் ஏற்கனவே காட்ஸுக்கு ஆர்டர் போட்டுட்டேன், அவங்க உண்மையை ஒத்துக்கிட்ட உடனே அவங்க குய் எனர்ஜியை அழிச்சு அவங்கள கொல்லவும் சொல்லிட்டேன். கூடவே அவங்க ஃபேமிலி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்னைக்கே செத்துருவாங்க. அவருக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அப்பனா இன்னைக்கு எவ்வளவு பேர் சாக போறாங்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க கிளானை ரன் பண்ண நல்ல மனசு மட்டும் பத்தாது, இந்த மாதிரி சில மோசமான முடிவும் எடுத்துதான் ஆகணும்னு கிராண்ட்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவரு தான் இறந்துட்டார்ல, இப்ப அவர் பேரை சொல்லி நீ இவங்களையும் கொன்னுட்டினா அப்ப நம்ம கிளான்ல யார் தான் மிச்சம் இருப்பா? இப்படியே போயிட்டு இருந்தா ஒரு நாள் நீ என்னையும் கொன்னுடுவியா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க என்றேன் அப்பா அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரு டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு என்ன மன்னிச்சிடுங்க கிளான் லீடர், நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ண வேண்டியது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே போக அவங்க அப்பவே அவங்களை இந்த மாதிரி நினைக்கிறது கிளானை காப்பாத்துறதுக்காக சொந்த ஃபேமிலியை கொல்றதுன்னு சொல்லி நடந்துட்டு இருக்கதெல்லாம் நினைச்சு அவங்களுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவங்க அப்படியே கீழே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இருந்தாலும் அவங்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அப்படியே நம்ம ஹீரோவோட மேன்ஷனுக்கு வந்தோம்னா நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவங்க பக்கத்துல உட்கார்ந்த மணிக்கே அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. நம்ம ஹோட்டல் பிசினஸ் விஷயமா உன்னை பார்க்கணும்னு சொல்லி சில கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல ஜியோ ஜூனர் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஜியோ யான் அவங்க எல்லாரையும் கார்டன் ஏரியாவுக்கு கூட்டுவா அப்படின்னு சொல்றாரு. இவங்க தான் நம்ம ஹீரோவை பார்க்க வந்த கெஸ்ட், 2 அண்ணன் தம்பிங்க அப்புறம் அவங்களோட மாஸ்டர். எங்களுக்கு அந்த அளவுக்கு பிசினஸ் பத்தி தெரியாது, கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் எங்களை தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு பாக்ஸ் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காட்ட டிராகன் ஃபிஷ் யூனிகார்ன் சொல்லி 3 கலந்த குயிலின்ங்கிற ஒரு மித்தாலஜிக்கல் கிரியேச்சரோட பிளட் அதுல இருக்கு. நம்ம ஜியோயான் ஹோட்டல்னால அதை சுத்தமா நம்பவே முடியல, இதெல்லாம் டிசாஸ்டர் பாய்சனை கியூர் பண்ண முடியும், நான் கண்டிப்பா அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல யங் வாரியர் அவசரப்படாதீங்க கொஞ்சம் இதையும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு பாக்ஸ் அவர்கிட்ட காட்டுறாங்க. அதை ஓபன் பண்ணா அதுக்குள்ள இன்னொரு ஒரு பாக்ஸ் இருக்கு. என்னையா பிசினஸ் தெரியாதுன்னு சொல்லிட்டு வித்த காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோயான் அதை அப்படியே ஓபன் பண்ணி பார்க்க உள்ள ஒரு கிறிஸ்டல் இருக்கு. இது 6th லெவல் க்ளோட் ஸ்னேக்கோடது, இதெல்லாம் பல பிரச்சனையை சரி பண்ண முடியும், இதை எடுத்துக்கங்க அப்படின்னு அவங்க சொல்ல நம்ம ஜியோயான் இது உண்மையிலேயே ஒரு வேற லெவல் ட்ரெஸரி தான், ஆனா என்கிட்ட ஒன்னு வாங்கறதுக்கு மட்டும்தான் காசு இருக்கு, நான் குயின்லின் பிளட் எடுத்துக்கிறேன், இன்னொரு வாட்டி நம்ம மீட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா வேணா நம்ம இந்த கிறிஸ்டலை பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல பரவாயில்ல தம்பி நீ இதை எடுத்துக்க, நம்ம திரும்ப மீட் பண்ணும் போது நான் காசு வாங்கிக்கிறேன். யோ என்னையா சொல்றீங்க, இந்த மாதிரியே பிசினஸ் பண்ணுவீங்க, நான் அதை தூக்கிட்டு ஓடிட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி, நீ எங்க இருந்தாலும் நாங்க கண்டுபிடிச்சிருவோம், உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது கண்டிப்பா உன் உடம்புல பாய்சன் எஃபெக்ட் இன்னமும் இருக்கு, ஃபியூச்சர்ல ஒருவேளை உனக்கு இது தேவைப்படலாம், இதை வச்சுக்க, தேவைப்பட்டா யூஸ் பண்ணு, தேவையில்லைன்னா எங்களை திரும்ப பார்க்கும் போது எங்க கிட்டே கொடுத்துரு அப்படின்னு அவங்க சொல்ல அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. இரு எங்க கிட்ட இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு, இது 2 வாங்கிக்கிட்டீங்கன்னா அது உனக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அதை எடுத்து டேபிள்ல வைக்க இப்போ அவங்க ஓபன் பண்ண பாக்ஸ்குள்ள 8th லெவல் ஸ்பைடர் லில்லி அப்படிங்கிற ஒரு ஃப்ளவர் இருக்கு, பார்த்து கைகையே வச்சிட போறீங்க, அது பயங்கர பாய்சன். நம்ம ஜியோயான் அவங்களுக்கு அப்படியே வணக்கம் வச்சுட்டு இங்க கொண்டு வந்த பொருள் எல்லாமே ரொம்பவும் சூப்பரா இருக்கு, ஆனா ஃப்ரீயா தர எதையும் நான் வாங்கிக்கிறது இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவர் சொல்ல அவங்க 3 பேரும் நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு ஓடிடுறானுங்க. அவருக்கு ஒண்ணுமே புரியல, இந்த பொருள் எல்லாம் ஏதாவது பிரச்சனை இருக்கா, நம்ம ஹோட்டல் எல்லாமே கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்ல அப்ப சரி அதை எடுத்துட்டு போய் உடனே டிசாஸ்டர் பர்சனுக்கான சொல்யூஷனை கண்டுபிடி அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஜியோயான் அந்த 3 பேரை பத்தியும் அவங்க கொடுத்துட்டு போன அந்த பாய்சனஸ் ஃப்ளவரை பத்தியும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பாம்பு கத்துற மாதிரி அப்படியே ஒரு சவுண்ட் கேக்குது. குயின் முழிச்சிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அந்த பாட்டில் எடுத்து அப்படியே ஓபன் பண்ணி விட மெடுசா அப்படியே வெளியே வந்து அந்த ஃப்ளவர்ல இருந்த பாய்சன் எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சு குடிச்சிடுறாங்க. ஜியோயான் அப்படின்னா பாய்சனஸ் ஃப்ளவர்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குமா, நல்லா சாப்பிட்டீங்களா, இப்போ என் மேல இந்த கோவம்லாம் உங்களுக்கு போயிருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல குயின்ல திரும்ப பாட்டிலுக்குள்ளேயே வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்க கிட்ட கொஞ்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கடுப்பாக்குறாங்க. பல்ல கட்டுன்னு சொல்லி அவங்கள கடிச்சு வச்சிடாத அப்படின்னு அவங்க சொல்ல நல்ல மெடுசோல நல்ல பாம்பு குட்டியில அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அவங்க கிட்ட பேசியே அவங்களை திரும்பவும் இப்ப பாட்டிலுக்குள்ளேயே வர வச்சிடுறாரு.
கேவலமா இருக்கு, பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பாட்டில் எடுத்து சாக்ஸ்குள்ள ஒளிச்சு வச்சுக்க. இப்போ கிரவுன் பிரின்ஸ் எம்பரர் ஐட்ட மாதிரி காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவரை பார்க்க வராரு. அவர் அப்படியே தலை குனிஞ்சு கிங்குக்கு வணக்கம் வைக்க, ஜியோயான் நீ இனிமே எப்போதும் என் முன்னாடி தலை குனிய வேணாம், இது என்னோட ஆர்டர் அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் அப்படியே கிட்ட கூப்பிட்டு, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு, நீ எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்க, நான் உனக்கு என்ன கைமாறா பண்றது அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, கிங் எனக்கு ஒண்ணு தோணுது, ஆனா சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, பரவாயில்ல எதா இருந்தாலும் சொல்லு, மீட்டன்சன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அவரை கண்டுபிடிச்சு தர ஹெல்ப் பண்றீங்களா, நல்ல விஷயம் தான், கண்டிப்பா உடனே ஆர்டர் பாஸ் பண்றான். சரி பர்சனலா உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எனக்கு எதுவும் வேணாம் எம்பரர், எனக்கு ஏதாவது தேவைப்பட்டா நானே சொல்றேன், என் மனசுல இப்ப ஓடிட்டு இருக்கிறதுலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்க ஈஸியா கிங் ஆயிட்ட மாதிரி உங்களுக்கு தோணலையா? ஈஸியாவா? எதை வச்சு அப்படி சொல்ற? சோனல் கிட்ட என்ன ஒரு முட்டாளா காட்டிக்கிறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அவங்களுக்கே தெரியாம அவங்கள காலி பண்றதுக்காக உன்னை வச்சு பிளான் பண்ணிருக்கேன், கிங் அட்டாக் பண்ணதை சரியா கண்டுபிடிச்சிருக்கேன், இருந்தும் நீ என்னமோ நான் சாதாரணமா எம்பரர் ஆயிட்ட மாதிரி சொல்லியே. இல்ல எம்பரர் என்ன மன்னிச்சிடுங்க, நான் அதை மீன் பண்ணல. வாட்டி நாங்க பேலஸ்குள்ள வந்தப்ப நிறைய அட்டாக் பண்ணவங்க எங்களை துரத்துனாங்க, ஆனா ரெண்டாவது வாட்டி வந்தப்ப அந்த மாதிரி யாருமே இல்ல, அதான் கேட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நீ தான் எம்பரரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தவன காலி பண்ணிட்டில, லீடர் போனவனே அவனுங்களும் போயிட்டானுங்க போல, அதுவும் இல்லாம நான் பேலஸ்க்கு உள்ள வெளியே இங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள இருந்து காட்ஸ் வரைக்கும் எல்லாரையுமே மாத்திட்டேன், இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் இன்னமும் அதை பத்தி லைட்டா யோசிச்சுட்டு தான் இருக்காரு. சரி நான் போய் மீட்டன்ஸனை தேடுறதுக்கான ஆர்டரை ரெடி பண்றேன், இது இல்லாம நான் உனக்கு தனியா வேற ஒரு சர்ப்ரைஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, இப்போ ஃபாமா எம்பரர் முன்னாடி மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சூயினோட பர்சனல் அட்வைசர் ஸ்டேட் டீச்சருங்கிற முறையில கிங் அட்டாக் ஆன விஷயத்த நான் எப்பவோ கண்டுபிடிச்சிருக்கணும், ஆனா என்னால முடியாம போச்சு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்ல, பிரின்ஸ் இல்ல பரவாயில்ல, இந்த விஷயம் எனக்கு எப்பவோ தெரியும், ஆனா இதை வெளியே சொல்றதுனால ஏன் உயிருக்கோ இல்ல கிங்குக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துடும் நான் நினைச்சேன், அதனால தான் நான் அதை பத்தி வெளியே சொல்ல அப்படின்னு அவர் சொல்ல, ஃபாமா நீங்க எங்களுக்கு எம்பரர் ஆனதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம், எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, ஆனா இந்த காலத்து பசங்க ரொம்பவும் புத்திசாலியாவும் துடிப்போடையும் இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்ல, மீட்டன்ஸனை தேடுறதுக்காக அவர் ரெடி பண்ண ஆர்டரை அவர் அப்படியே நம்ம ஃபாமா கையில தராரு. அல்கெமிஸ்ட் ஹெட்டுங்கிற முறையிலையும் மீட்டன்ஸனோட ஃப்ரெண்டுங்கிற முறையிலையும் உங்களுக்கு தான் அவரை பத்தி நல்லாவே தெரியும், அவர் மேல தப்பு இல்லைங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அவருக்கு யாராவது பாதுகாப்பு கொடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்ல, உங்களுக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, இல்ல கிங் எம்பரர் ஆர்டரை மீறி நான் அப்படியே அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடுறதுக்கான அந்த ஆர்டரையும் எடுத்துக்கிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் கண்டெஸ்ட்காக வந்த பசங்க எல்லாரும் இப்ப பேலஸ்ல இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பெயிண்டிங் நம்ம ராஜ்யத்தோட ஒரு முக்கியமான ட்ரெஸரி, எங்க ஒண்ணுமே இல்ல முழுக்கட்டின்னு இருக்கு, இது பார்க்கிறதுக்கு சாதாரணமா தான் இருக்கும், ஆனா லெஜெண்ட்ஸ் இத ஃபைட் கார்டே வரைஞ்சதா சொல்றாங்க, ஃபைட் கார்டு அவரு கல்டிவேஷன் மூலமா அவருக்கு கிடைச்ச ஒரு மவுண்டனை இந்த பெயிண்டிங்க்கு பின்னாடி தான் மறைச்சு வச்சிருக்காரு, 60 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது ஓபன் ஆகும், எல்லர்ஸ் கிட்ட கேட்டதுல அந்த 60வது வருஷம் இன்னைக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே செயல்ல பார்க்க, ஜன்னல் வழியா வந்த வெளிச்சம் அப்படியே அந்த பெயிண்டிங்ல பட ஆரம்பிக்குது, அங்கிருந்த எல்லாருக்கும் அது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, இன்விசிபிளா இருந்த அந்த மவுண்டனோட பெயிண்டிங் அப்படியே அவங்க எல்லார் கண்ணுக்கும் தெரிய, எம்பரர் இந்த வாட்டி கண்டெஸ்டுக்கு வந்த அல்கெமிஸ்டுக்கு நான் இந்த வாய்ப்பை தரலான் இருக்கேன், நீங்க உள்ள போய் உங்களுக்கு தேவையான ஹெர்பல்ஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, அவங்க எல்லாரும் அப்படியே குசியா போயிடுறாங்க. ஃபாமா முன்னாடி வந்து உள்ள போறதுக்கான ரூல்ஸ் எல்லாம் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எப்படி உள்ள போறீங்களோ அந்த வழியா தான் நீங்க திரும்ப வந்தாகணும், 2 மணி நேரத்துக்குள்ள இந்த டோர் க்ளோஸ் ஆயிடும், அதுக்குள்ள நீங்க வரணும், அப்படி இல்லைன்னா அடுத்த 60 வருஷத்துக்கு நீங்க உள்ளேயே மாட்டிப்பீங்க, மவுண்டனை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கிளான்ல இருந்தும் நாங்க 5 பேரை மட்டும்தான் உள்ள அனுப்ப போறோம், இது இன்னும் விறுவிறுப்பாக்கிறதுக்காக நான் உங்க எல்லாருக்கும் ஒரு ஹெர்பல்ஸ் லிஸ்ட்டை தர போறேன், அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரவங்க தான் வின்னர் அப்படின்னு அவர் சொல்ல, கிங் மவுண்டனோட பேக் சைடுக்கும் டார்க் சைடுக்கும் யாரும் போயிடாதீங்க, அது ஏன்னு எனக்கே தெரியாது என்று சொன்னாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் உள்ள போ ரெடி ஆயிடுறாங்க. நம்ம ஹோட்டைன் நான் ஃபர்ஸ்ட் போறேன், ஆமா எப்படி போறது அப்படின்னு சொல்லி கேட்க, கிங் யாருக்கு தெரியும், நேரா போய் அதுல மோது, உள்ள போனா சரி இல்லனா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவர் அப்படியே முன்னாடி போய் அந்த பெயிண்டிங்ல மோத ட்ரை பண்றாரு, ஆனா அவருக்கு பயமா இருக்கு, இல்ல என்னால முடியாது வேற யாராவது போங்க அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஜியோயான் அவரை ஓரம் கட்டிட்டு சரி நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயிண்டிங் குள்ளேயும் இப்ப அப்படியே போயிடுறாரு. அவரு சொன்ன மாதிரியே அந்த மேஜிக்கல் என்ட்ரன்ஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய மவுண்டனே இருக்கு, அங்கிருந்த எல்லாரும் அப்படியே அவரை பார்த்து கை தட்டிட்டு இருக்க, அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே உள்ள போக ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ப முடியாத அளவுக்கு நிறைய ரேரான ஹெர்பல்ஸ் எல்லாம் என்ட்ரன்ஸ்லயே குமிஞ்சு கிடக்கு, அவங்க கண்ணை அவங்களாலே நம்ப முடியல. நம்ம ஹான் இந்த ஃபிளவர்ஸ் எல்லாத்தையும்
எல்லாத்தையும் மூட்டை கட்டி எடுத்துட்டு போனாலே போதும், நான் பெரிய பணக்காரன் ஆயிடுவேன். வித்தது போக மீதியை நானே யூஸ் பண்ணிப்பேன், வேணா உங்களுக்கு கொஞ்சம் தரேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹோட்டேன் வெளியே பார்க்கவே முடியாத ஒரு ஹாட் மஷ்ரூம் எடுத்து டக்குன்னு அப்படியே ஒரு பைக்குள்ள போட்டுக்கிறாரு. இது எல்லாத்தையும் பார்த்து முடிக்கவே நமக்கு ஒரு நாள் ஆகும் போல. ஆனா 2 மணி நேரம் தான் இருக்கு. எங்க 3 பேருக்கும் ஹெர்பல்ஸை பத்தி நிறைய விஷயம் தெரியும். நாங்க போய் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்க 2 பேரும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கழட்டி விட்டுட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப நம்ம ஜியோ சுனர் நம்ம 2 பேரையும் கழட்டி விட்டாங்க பாரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ சந்தேக கண்ணோட அப்படியே அந்த இடத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 20யும் முடியுது. உண்மையிலேயே இது என்ன மாதிரியான இடம், இங்க எப்படி இவ்வளவு ரேரான ஹெர்பல்ஸ் எல்லாம் குமிஞ்சு இருக்கு, நம்ம ஆளுங்க இங்கேருந்து அப்படி என்ன ஹெர்பல்ஸை தான் வெளியே எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.